வணக்கம் நேயர்களே, ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர். அடுத்த அரை மணி நேரத்துக்கும் என்னோட சேர்ந்து தகவல்களை வாரி வழங்க இருப்பது நம்ம எந்திரநாயகன் ரோபோ. இன்னைக்கு நமக்காக காத்திருக்கிற தகவல்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் ரோபோ. வணக்கம் விக்ரம். ரோபோ, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம் பார்க்க போகிற விஷயங்களில் முக்கியமானதெல்லாம் பட்டியலிட. ஓகே விக்ரம். கடந்த 18 வருஷமா இருதய அறுவை சிகிச்சையே நடக்காத பொது மருத்துவமனை, அமைச்சர் பேச்சை கேட்கறதா எம்எல்ஏ பேச்சை கேட்கறதான்னு குழப்பத்தில் இருக்கிற அதிகாரிகள். சூப்பர் ரோபோ, இப்போ சொல்லு, ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன? 1998 இருந்து இதுவரைக்கும் இதய அறுவை சிகிச்சையே நடக்காத பொது மருத்துவமனை தான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். 98 இருந்துன்னா கிட்டத்தட்ட 18 வருஷமா நடக்கல. முதல்ல எந்த ஊர் மருத்துவமனைன்னு சொல்லு. மலைக்கோட்டை நகரத்தில் இருக்கிற பொது மருத்துவமனை தான் அது. அங்கேயும் இருதய அறுவை சிகிச்சையே நடக்கல. அந்த நகர மக்கள் எல்லாரும் அவ்வளோ ஆரோக்கியமா இருக்காங்களா என்ன? அப்படி இல்லை விக்ரம். வர்ற நோயாளிகள் எல்லாரையும் இங்க இருக்கிறவங்களே தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பிடுறாங்களாம். அவங்களே சொல்லும்போது இல்ல இங்கதான் பண்ணணும், நீங்க தான் பண்ணணும்னு நோயாளிகள் அடம் பிடிக்கவா முடியும்? அடம் பிடிக்கிறதா? நீ வேற, உயிர் பழைச்சா போதும்னு ஓடுவாங்க. அதுதான் அங்க ரெகுலரா நடக்குது. இருந்தாலும் நீ சொல்றது ஏத்துக்கிற மாதிரி இல்லையே ரோபோ. அது எப்படி 18 வருஷமா ஒரு ஆபரேஷன் கூட நடக்காம இருக்கும்? ஏன் நடக்கல? யாரும் கேட்கல? ஒரு ஆபரேஷன் கூட நடக்கலைன்னு தெரிஞ்சாதானே கேட்பாங்க. இவங்க தான் ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் தெளிவா மெயின்டைன் பண்றாங்களே. சில அறுவை சிகிச்சைகள் நடந்ததா கணக்கு மட்டும் காட்டிடுறாங்க. நல்ல வேலை, கணக்கு மட்டும் காட்டுறாங்க. கணக்கு காட்டுறதுக்காக யாரையாவது இழுத்துட்டு வந்து படுக்க போட்டு ஆபரேஷன் பண்ணாம விட்டாங்களே. இப்போ வரைக்கும் கூட கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு ரோபோ. என்ன விக்ரம், நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் சந்தேகப்படுற? சிபிஐ விசாரணை வச்சு கூட பாத்துக்கோ. 98 இருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஹார்ட் ஆபரேஷன் கூட நடக்கலங்கிறத என்னால உறுதியா சொல்ல முடியும். ஓகே, ரைட்டு, நம்புறேன். அடுத்த மேட்ரு? இந்த சப்ஜெக்ட்லயே இப்பதான் முக்கியமான மேட்டருக்கு வந்திருக்கோம். அதுக்குள்ள அடுத்த மேட்டர்னா எப்படி? இத முழுசா கேளு. சரி, சொல்லு. இதய அறுவை சிகிச்சை எதுவுமே நடக்கலங்கிறது சாதாரண பிரச்சனை இல்ல விக்ரம். இதுல நாம அலசி ஆராய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. எதை ஆராயணும்? அதே மலைக்கோட்டை நகரத்துல மருத்துவ கல்லூரியும் இருக்கு. அங்க மருத்துவர்களுக்கான எம்எஸ்ங்கிற மேற்படிப்பும் இருக்கு. அவங்க எல்லோரும் அந்த மருத்துவமனையில பெரிய பெரிய மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்யறத பார்த்து தான் பிராக்டிக்கலா கத்துக்க முடியும். 1998 இருந்து இது வரைக்கும் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில ஒவ்வொரு வருஷமும் ஒரு பேட்ச் மருத்துவர்கள் எம்எஸ் பட்டத்தோட வெளியே வந்துகிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீயே சொல்லு. இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? மக்கள் தான் கவனமா இருக்கணும். நெஞ்சு வலின்னு போய் படுக்கிறதுக்கு முன்னாடி மருத்துவர் எங்க படிச்சவர்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. அவ்வளவுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். இந்த ஒரு விஷயம் மட்டுமல்ல விக்ரம், அந்த மருத்துவமனையை பத்தி விசாரிச்சதுல நிறைய பிரச்சனைகள் வெளியே வருது. வேற என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு? நிறையெல்லாம் சொல்ல வேணாம், ஏதாவது முக்கியமானதை மட்டும் சொல்லு. பொதுவா எல்லா மருத்துவமனைகள்லயும் அவசர சிகிச்சை பிரிவு இருக்கணும். எலும்பு சம்பந்தப்பட்ட ஆர்த்தோ பிரிவு 24 மணி நேரமும் இயங்கணும். ஏன்னா விபத்துகள்ல பெரும்பாலும் பாதிப்புக்குள்ளாகிறது எலும்புகள் தான். அதனால வெளிநோயாளிகளுக்கான அனுமதி வழங்கக்கூடிய ஓபி சீட்டுகள் ராத்திரி பகல்னு பார்க்காம எப்பவுமே வழங்கப்படணும். ஆனா இந்த மலைக்கோட்டை மருத்துவமனையில கடந்த 18 வருஷமா ஆர்த்தோ பிரிவு ஓபி சீட்டு ஞாயிற்றுக்கிழமைகள்ல தரப்படுறதே இல்லை. ஓ, சண்டே ஹாலிடேயா? சூப்பர். அப்போ ஞாயிற்றுக்கிழமைகள்ல மலைக்கோட்டை நகர்ல எவன் எங்க விழுந்து கையை காலை உடைச்சுக்கிட்டாலும் அடுத்த நாள் தான் சிகிச்சை நடக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போலயே. அதெல்லாம் பிரச்சனை இல்லை விக்ரம். தனியார் மருத்துவமனைகள் நிறைய இருக்கு, சிறப்பாகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எந்த நேரமா இருந்தாலும் சரி, யாருக்காவது ஏதாவது நடந்து தனியார் மருத்துவமனையில சேர்ந்துட்டா போதும், பொது மருத்துவமனையில இருந்து மருத்துவர்கள் வேகமா போய் சிகிச்சை கொடுத்துருவாங்க. அது ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சரி, ராத்திரி 12 மணியா இருந்தாலும் சரி. ஓ, இங்க செய்ய வேண்டியதெல்லாம் அங்க செய்யறாங்களா? ஆமா, இங்க செஞ்சாலும் செய்யாட்டினாலும் ஒண்ணு தானே. அங்க அப்படியா? இதெல்லாம் தப்பு இல்ல. தப்பா சரியாங்கிறது பிரச்சனை இல்ல. பணம் செலவழிக்க வசதி இல்லாதவங்க நிலை என்னங்கிறது தான் கேள்வி. சரியான கேள்விதான். பட் இதுக்கு பதில் என்கிட்ட இல்லை. தகவல் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் நடக்க வேண்டியது நடந்தாதான் உண்டு. பொறுத்து இருந்து பார்ப்போம். சரி, அடுத்த மேட்டருக்கு போலாமா? போலாம் விக்ரம். அமைச்சர் சொல்றத கேட்கறதா எம்எல்ஏ சொல்றத கேட்கறதான்னு தெரியாம முழிக்கிற வேலை வாய்ப்பு துறை அதிகாரிகளுடைய நிலைதான் அடுத்தது. சொல்லு. சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற மாவட்டத்துல வேலை வாய்ப்பு முகாம் நடத்த திட்டமிடப்பட்டு அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. கல்வியை பார்த்துக்கிறவருடைய தொகுதியில இந்த முகாம் நடத்துறதா முடிவு செஞ்ச அதிகாரிகள் பிரதான பேருந்து நிலையம் பக்கத்துல இருக்கிறத காரணமா சொன்னாங்க. அதுக்கான வேலைகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கிற நிலையில சென்னையோட வடமேற்கு எல்லையில இருக்கிற புறநகர் தொகுதி எம்எல்ஏ ஒருத்தர் தன்னோட ஆதரவாளர்களோட திடீர்னு வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு வந்திருக்காரு. வந்து என்ன பண்ணாரு? அந்த வேலைவாய்ப்பு முகாமை தன்னோட ஏரியாவில் நடத்த சொல்லி கேட்டிருக்காரு.
10,000 பேரை திரட்டி பிரம்மாண்டமா நடத்த ஏற்பாடு செய்யுங்கன்னு வேற சொல்லியிருக்காரு. 10,000 பேரை திரட்டி முகாம் நடத்துறதுக்கான இடவசதி அங்க இருக்குமா? இதே காரணத்தை அதிகாரிகளும் சொல்லியிருக்காங்க. அதோட சட்டம் ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேட்டிருக்க மாட்டாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நடத்தியே ஆகணும்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய நிறுவனத்துக்கு ஆட்கள் தேவைப்படுறதாகவும் பெரும்பாலானவங்களுக்கு தானே வேலை வாய்ப்பு கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காரு. அதுக்கு அதிகாரிகள் ஒத்துக்கிட்டாங்களா? இல்லையே, அமைச்சர் கோச்சுக்க போறாருன்னு ஏதேதோ சொல்லி சமாளிக்க பார்த்தாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் ஹைலைட்டே. என்ன சொன்னாரு அதை சொல்லு முதல்ல. தான் தான் கழக செய்தி தொடர்பாளர்னு சொன்னவர் அடுத்து அமைச்சராக போறதாகவும் சொல்லி மிரட்டி இருக்காரு. இப்போ யார் சொல்றத கேட்கறதுன்னு தெரியாம அதிகாரிகள் தான் விழிப்புதுங்கி நிக்கிறாங்க. சூப்பர் ரோபோ. அப்போ வேலை வாய்ப்பு முகாம் நடக்கும்போது அந்த இடத்த வச்சு யார் பேச்சை கேட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீ ரொம்ப யோசிக்கிற விக்ரம், இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. சென்னை மயிலாப்பூர்ல இருக்கிற பிரபலமான கோயில் அது. எப்பவுமே கூட்டம் நிரம்பி வழியும். கடந்த திங்கட்கிழமை கூட கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அந்த கோயிலா? அங்கதான் எப்பவும் ஏதாவது ஒரு விழா நடந்துகிட்டே இருக்குமே. கடந்த திங்கட்கிழமை நடந்த விழாவுக்கு வந்திருந்த பக்தர்கள் பெரும்பாலானவங்க அதிருப்தியில தான் திரும்பி போயிருக்காங்க. ஏன், என்னாச்சு? தரிசனத்துக்காக ரொம்ப நேரம் கியூல நின்ன பக்தர்கள் நின்ன மாதிரியே இருந்திருக்காங்க. இடையில புதுசா வர்றவங்கெல்லாம் நேரா போயிட்டு வந்திருக்காங்க. என்னடான்னு விசாரிச்சா விழாவுக்கான சிறப்பு அனுமதி சீட்டு விநியோகிச்சிருக்காங்க. இலவச சீட்டு தான் அது. ஆனா கோயில் நிர்வாகிகள் தங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னும் சில அனுமதி சீட்டுகளை பெரிய மனுஷங்களுக்கு விற்பனையும் செஞ்சிருக்காங்க. ஆனா அப்படி ஒரு விஷயம் இருந்ததே ரெகுலரா வர்ற பொதுமக்களுக்கு தெரியாதான். ஓ, அப்படின்னா அவங்களே இலவச அனுமதி சீட்டு ரெடி பண்ணி அவங்களே எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லு. நல்ல வருமானம் வர்ற கோயில்னு வேற சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா விக்ரம், நன்கொடைகள் வந்து குவியும். சமீபத்துல அடையாளம் தெரியாத நபர் ஒருத்தர் நன்கொடை வாங்கி தரதா சொல்லி நிர்வாகி ஒருத்தரை கூட்டிக்கிட்டு போய் அவருடைய 5 சவரன் தங்க சங்கிலிய பறிச்சிருக்காரு. மிட்டாய் தரேன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்களை கடத்துற மாதிரி செஞ்சிருக்காங்க. இதுக்கு தான் யார் என்னன்னு தெரியாம போகக்கூடாதுங்கிறது. அப்புறம் என்னாச்சு? புகார் தர சொல்லி காவல்துறையினர் கேட்டும் கூட வேண்டாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி அப்படியே விட்டுட்டாராம். அப்போ வெயிட்டு தான். சரி, அடுத்த மேட்ரு. தங்கச்சங்கிலிய காணோம்னு புகார் கொடுக்க சொல்லி கேட்டும் புகார் கொடுக்காதவர் கதையை கேட்ட. அடுத்தது புகார் கொடுத்தும் வாங்காம அழைக்கழிச்ச அதிகாரி பத்தி தான் பார்க்க போறோம். கண்டுபிடிச்சு தர்றோமோ இல்லையோ, புகார் வாங்கிக்கிறதுல என்ன வந்துட போகுது? சரி, அவங்களுக்கு அதுல என்ன பிரச்சனையோ, நீ மேட்ரை டீட்டெயிலா சொல்லுறப்போ. வெளியூர்ல இருந்து சென்னைக்கு முதல் முறையா ரயில்ல வந்த பெண்மணி ஒருத்தர் தன்னோட தங்கச்சங்கிலிய பறி கொடுத்துட்டாங்க. முதல் முறையா வந்த உடனே வா. சரி, மேல சொல்லு. தாம்பரத்துல இறங்க வேண்டியவங்க அந்த ரயில் வந்து சேர்ற பிரதான நிலையம் வரைக்கும் தவறுதலா வந்துட்டாங்க. திரும்ப தாம்பரத்துக்கு எப்படி போறதுன்னு முழிச்சிட்டு இருந்தப்போ பேருந்துல ஏத்தி வர்றதா ஒரு நபர் சொல்லியிருக்காரு. அவரை நம்பி போனவங்க தன்னோட செயினை பறி கொடுத்துட்டாங்க. அடப்பாவி, எப்படா அப்பாவிங்க சிக்குவாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பானுங்க போல. அப்புறம் என்னாச்சு? என்ன செய்யறதுன்னு தெரியாம திரும்ப ரயில் நிலையத்துக்கு வந்து ஆர்பிஎஃப் கிட்ட நடந்ததை சொல்லியிருக்காங்க. அவங்க நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்லி லோக்கல் காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நடவடிக்கை எடுக்க முடியாட்டாலும் கூட்டிட்டு போயிருக்காங்களே, அது வரைக்கும் பரவாயில்ல. அங்க போனா அந்த உதவி ஆய்வாளர் புகார் வாங்க மறுத்திருக்காரு. ஏன்? புகார் வாங்கினா என்ன? அது எங்க லிமிட்ல வராது, நாங்க எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ரயில் நிலையத்துக்கு வெளியே நடந்த சம்பவம் தான் எவ்வளவோ சொல்லியும் புகாரை வாங்காம அலைக்கழிச்சிருக்காரு. உள்ள நடந்தா என்ன, வெளியே நடந்தா என்ன? பாவம், முதல் முறையா சென்னைக்கு வந்த ஒரு அப்பாவியோட நிலைமையை புரிஞ்சு நடந்துக்க வேண்டியது தானே. அது மட்டும் இல்லாம லோக்கல் கிரிமினல்ஸ்லாம் யாருன்னு லோக்கல் போலீஸுக்கு தானே தெரியும். ஆமா, நீ சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனா மனிதாபிமான அடிப்படையில எப்படி புகார் வாங்க முடியும்? தீர விசாரிக்கிறது தானே சரி. இப்ப என்ன சொல்ல வர்ற? அந்த அதிகாரி நல்லவரா கெட்டவரா? அதெல்லாம் நமக்கு எதுக்கு? புகார் வாங்கியாச்சு, வழக்கு பதிவும் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். ஆமா, நமக்கு அதுதான் முக்கியம். ரைட்டு, விடு. அடுத்த மேட்டருக்கு போலாம். நிச்சயமா விக்ரம். பிரச்சனைக்கு மேல பிரச்சனையில தொடர்ந்து சிக்கி தவிக்கிற வனச்சரக அலுவலரும் அவர் கூட இருக்கிற வனக்காவலர்களும் தான் அடுத்த சப்ஜெக்ட். எந்த ஏரியா வனச்சரக அலுவலர்? என்ன பிரச்சனை? மேகத்தை முட்டுற மலை இருக்கிற பகுதி வனத்துறை தான் அது. அந்த பகுதி மக்களை பாலியல் தொந்தரவு செஞ்சதா வன ஊழியர்கள் சிலர் மேல புகார் எழுந்த நிலையில எந்த விதமான வழக்கோ விசாரணையோ இல்லாம இருந்துச்சு. அப்புறம் அங்க போராட்டம் இங்க போராட்டம்னு பண்ணி ஒரு வழியா குறிப்பிட்ட 2 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சாங்க. வழக்கு பதிவு செஞ்சு என்ன பிரயோஜனம்? நடவடிக்கை எடுக்கணும்ல. இது வரைக்கும் விசாரணை தான் நடந்துட்டு இருக்கு. எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அவங்களும் ஜாலியா இருக்காங்கன்னு பேச்சு வந்துகிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு இன்னொரு புகார்ல சிக்கிட்டாங்க. அது என்ன புகார்? வன அதிகாரி சப்போர்ட்டோட 100கணக்கான வெண்தேக்கு மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டதா புகார் எழுந்திருக்கு. இதுவும் விசாரணை அளவுல தான் இருக்கும். நடவடிக்கை எங்க எடுக்க போறாங்க? இந்த விஷயத்துல நடவடிக்கை எடுக்காம இருக்க முடியாது விக்ரம். ஏன்னா மரக்கடத்தல் தொடர்பான வீடியோ ஆதாரமே கிடைச்சிருக்கு. அதுல வன அதிகாரியும் சிக்கிட்டாராம். அட்ராசக்க, அப்போ தப்பிக்கவே முடியாதா?
ஏதோ ஒரு 9 மரத்தை காட்டிட்டு தப்பிச்சிட்டதா நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு வீடியோ ஆதாரம் இருக்கிறது தெரிய வந்ததும் செம்ம ஷாக் அடிச்சிருக்கு. ஏற்கனவே இருக்கிற பாலியல் புகார்ல இருந்து எப்படியாவது காப்பாத்தலாம்னு நினைச்ச சில பெரும்புள்ளிகளும் உயர் அதிகாரிகளும் இப்போ இந்த புகாரும் சேர்ந்ததுனால யோசிக்கிறாங்களாம். யோசிக்கிறது என்ன, கண்டிப்பா கை விட்டுருவாங்க பாரு. அப்பப்போ தண்ணி அடிச்சிட்டு காட்டுக்குள்ள ஜாலியா சுத்துற அந்த அதிகாரியும் காவலர்களும் இப்போல்லாம் எப்பவுமே போதையில தான் இருக்காங்களாம். முன்னாடிலாம் சந்தோஷத்துக்கு அடிச்சிருப்பாங்க, இப்ப கவலையில மூழ்கி இருப்பாங்க. எது எப்படியோ வனத்தை காக்க வேண்டியவங்களே அதை அழிக்க நினைச்சா தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். நம்ம அடுத்த மேட்டருக்கு போலாமா? போக்குவரத்து கழகம் நஷ்டத்துல ஓடுதுன்றது எல்லோருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியுமா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? எல்லாருக்கும் தெரியும்னு நீயே சொல்லிட்டு எனக்கு தெரியுமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? தெரியுமா தெரியாதா? ஆமா, நஷ்டத்துல தான் ஓடுது. கேட்டா நிர்வாக சீர்கேடும்பாங்க. நிர்வாகத்துக்குள்ளெல்லாம் போகாத, அதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம். இப்போ ஒரு புது விஷயம் நடந்துட்டு இருக்கு. அரசுக்கு இழப்பு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அரசுக்கு இழப்பை ஏற்படுத்துற புது விஷயமா? எடுத்து விடு, சும்மா அதிரட்டும். அரசு போக்குவரத்து கழகத்துல இப்போ ஆள் மாறாட்டம் அதிகமா நடக்குதான். ஆள் மாறாட்டமா? என்ன ரோபோ, ஏதோ பரீட்சைக்கு ஆள் மாத்தி அனுப்புற மாதிரி சொல்ற. பரீட்சைக்கு ஆள் மாறாட்டம் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், பஸ்ஸுக்கே இங்க ஆள் மாறாட்டம் பண்றாங்களே. அப்படி போடு. அதானே மேட்டர் இல்லாம நீ இந்த இழுக்க மாட்டியே. ஆமா விக்ரம், இப்போ அரசு போக்குவரத்து கழகத்துல சில பஸ்களை ஓட்டுற டிரைவர் கண்டக்டர் வேற, ஆனா அட்டெண்டன்ஸ்ல கையெழுத்து போடுற டிரைவர் கண்டக்டர் வேற. ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்ல வர, ஆனா டக்குன்னு புரிஞ்சுக்க முடியல. கொஞ்சம் தெளிவா சொல்லி புரிய வையேன். அதாவது விக்ரம், நீயே ஒரு அரசு பஸ் கண்டக்டர்னு வச்சுக்கோ. உனக்கு ஒரு நாள் லீவு தேவை, ஏதோ வீட்டு விசேஷம் இல்ல ஒரு முக்கியமான வேலை. ஆனா நீ பாட்டுக்கு உன் சொந்த வேலையை பாத்துக்கோ. அதுக்கு பதிலா இன்னொரு கண்டக்டர் நீ போக வேண்டிய பஸ்ல போவார். சாயங்காலம் கலெக்ஷன் கணக்கு கொடுக்கும்போது மட்டும் நீ உள்ள போற, பணத்தை கட்டுற, அட்டெண்டன்ஸ்ல உனக்கு % விழுது. பாதி புரிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் புரிய வச்சுட்டா போதும். உனக்கு என்ன சந்தேகம்னு மட்டும் கேளு, சொல்லி புரிய வைக்கிறேன். ஒருத்தருக்கு பதில் இன்னொருத்தர் வேலைக்கு போறாரு, ஓகே, பணமும் கட்டியாச்சு, அப்புறம் எப்படி அரசுக்கு இழப்புன்னு சொல்ற? நல்ல சந்தேகம் தான் விக்ரம். இப்போ நீ பர்மனன்ட் ஸ்டாஃப்னு வச்சுக்கோ. உனக்கு தினமும் 1500 ரூபாய் சம்பளம். நீ லீவ் போட்டா ஒரு CL வீணா போகும். சரி, உனக்கு CL இல்லைன்னு வச்சுக்கோ. நீ லீவ் எடுத்தா அது லாஸ் ஆஃப் பே ஆகும். அந்த லாஸ் ஆஃப் பே வந்து உன்னோட சர்வீஸையே பாதிக்கும். அதனால உனக்கு அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு தான் இன்னொரு கண்டக்டர் அனுப்புறது, புரியுதா? அந்த இன்னொரு கண்டக்டரும் அரசு போக்குவரத்து கழகத்துல வேலை செய்யறவர் தானே, அவருக்கும் அதே சம்பளம் தானே? வெரி குட் விக்ரம், சரியான பாயிண்ட பிடிச்சிட்ட. அதுதான் டர்னிங் பாயிண்ட். உனக்கு பதிலா போற கண்டக்டர் டெம்பரவரி ஸ்டாஃப். அவருக்கு தின சம்பளம் 320 ரூபாயில இருந்து 400 ரூபாய் வரை தான். ஸோ உன்னோட சம்பளத்துல இருந்து 400 ரூபாயை கொடுத்து 2 டெம்பரவரி கண்டக்டர் அனுப்பினாலும் உனக்கு வேலையே பார்க்காம 1000 ரூபாய்க்கு மேல வந்துடுதுல்ல. அதுக்கப்புறம் உன்னோட பேர்ல வண்டி ஓட்டுன கண்டக்டர் பண்ணி கொடுத்த கலெக்ஷன்ல அவருக்கு கமிஷன் கொடுத்துட்டா போச்சு. சரி ரோபோ, நான் என் சம்பளத்தை அவருக்கு கொடுத்து ஓட்ட சொல்றேன், அதுக்கு என்னவாமா? கணக்கு தான் டேலி ஆயிடுதுல. நீ கொடுக்குற சம்பளம் கணக்குல வராது. ஆனா அந்த டெம்பரவரி ஸ்டாஃபுக்கு போக்குவரத்து கழகத்துல தனி சம்பளம் இருக்கே, அது ஒரு இழப்பு. வேலையே பார்க்காத உனக்கு முழு சம்பளம், அது 2வது இழப்பு. அது எப்படி? அதுக்கு தான் அவர் வண்டி ஓட்டிட்டாரு. விக்ரம், இங்க புட்டு வச்சதுக்கு அப்புறமும் நீ வாழைப்பழ கதை மாதிரி அதுதாங்க இதுன்னு சொல்லக்கூடாது. புரியுதா புரியலையா? நான் சும்மா வம்பிழுத்த ரோபோ, நல்லா புரியுது. அதாவது பெர்மனன்ட் ஸ்டாஃபுக்கு பதில் ஏற்கனவே சம்பளம் வாங்குற டெம்பரவரி ஸ்டாஃப் வேலை பார்க்குறாரு, அதானே? ஆனால் பணம் கட்டும் போதே கம்ப்யூட்டரில் என்ட்ரி பண்ணுவாங்களே, அந்த டெக்னிக்கல் ஸ்டாஃப் கிட்ட மாட்டி ஆகணும்ல. அங்கதான் நாம வழக்கமா பயன்படுத்துற பழங்கால பாரம்பரிய வார்த்தை அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல. இந்த மேட்டர் எப்படி ரோபோ பிடிச்ச? எங்க பிடிச்ச? நீ கேட்பன்னு எனக்கு தெரியும். ரொம்ப நாளாவே அரசு போக்குவரத்து கழகத்துல இப்படி ஆள்மாறாட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. உன்கிட்ட சொல்லும் போது ஆதாரம் கேட்பியே, அதுக்காக தான் காத்திருந்தேன். ஆதாரம் கிடைச்சதா? கிடைச்சது விக்ரம். கிடைக்கலன்னா இந்த மேட்டருக்கே வந்திருக்க மாட்டேனே. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். கம்பம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில இருந்து கேரள மாநிலம் நெடுங்கண்டத்துக்கு ஒரு பேருந்து ஓடுது. அதுல உதயகுமார்ன்றவர் பெர்மனன்ட் கண்டக்டர். அவருக்கு பதில் பிரகாஷ்ங்கிறவர் டெம்பரவரியா வேலைக்கு போறாரு. வேலை முடிஞ்சதும் பெர்மனன்ட் ஸ்டாஃப் உதயகுமார் வந்து பணத்தை தன் பேர்ல கட்டுறாரு, கணக்குல ஏத்துறாங்க. இந்த உதாரணத்தை மேல சொன்ன கதையோட ஜாயின் பண்ணிப்பாரு, சரியா இருக்கும். அட பாவமே, கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன? வெளிப்படையா பேரோட சொல்ற? கண்டுபிடிச்சாச்சு. டெக்னிக்கல் ஸ்டாஃப் வரைக்கும் மெமோ கொடுத்தாச்சு. நீ வேணா உன்னோட சோர்ஸை வச்சு விசாரிச்சுக்கோ, செக் பண்ணிக்கோ. ரோபோவை சந்தேகப்பட முடியுமா? நீ சொன்னதுல என்னைக்கு தப்பு இருந்துச்சு? பலருக்கும் ஆதாரத்தோட செக் வைக்கிற ஒன்றை போய் செக் பண்ணுவேனா ரோபோ? அப்போ அரசு போக்குவரத்து கழகத்துல ஆள்மாறாட்டம் பண்ணி அரசுக்கு இழப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிறவங்க, ஏற்கனவே இழப்பை ஏற்படுத்தினவங்க எல்லார் வயிற்றுலயும் இந்நேரம் புலி கரைஞ்சிருக்கும்ல. ஆமா விக்ரம், புளிய கரைக்கிறது தான் நம்ம வேலை.
அடுத்த வாரம் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட சந்திக்கலாம். ஓகே ரோபோ, அப்போ நம்ம கிளம்பலாம். நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றொரு ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.